இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய நல்ல விடயங்கள் இன்னைக்கு வெளிவர இருக்கு, ஆரம்பிக்க இருக்காங்க. அதாவது பிக் பாஸ் தமிழுக்கு போன போட்டியாளர்களோட பல விடயங்கள் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க இருக்கார்கள். பல நிகழ்வுகள் இன்னைக்கு தான் வர இருக்கு. அந்த ரீதியில பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷால் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், ஜனனி அவர்கள், பிக் பாஸ் 6 தமிழ் ஜனனி அவர்கள், லாஸ்லி அவர்கள், இப்படின்னு பல பேரோட ஒரு சிறப்பான விடயங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்க இருக்கு. அதுல விஷால் அவர்களுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொன்ன விடயம் கேள்விப்பட்டேன், பண்ண இருக்கிற விடயம் அது என்ன இன்னைக்கு அப்படின்றது. அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு, அது என்ன. அடுத்தது நம்மளுடைய மக்கள் செல்வன் அவர்கள் பண்ண தரமான சம்பவம். இதை பிரதீப் மில்ரோய் சார் அவர்கள், விஜய் டிவியோட ஹெட், அவரே சோசியல் மீடியால போட்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றது. அடுத்தது ஜனனி அவர்களுடைய புதிய படம், லாஸ்ட்லியா அவர்கள், நயன்தாரா அவர்கள் என்னாச்சு அப்படின்ற ஒரு இது ஒன்று. இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். எனக்கு இப்போ சோசியல் மீடியால இந்த கவிலியா அப்படின்னு ஒரு இது ஒன்று இருந்துச்சு தெரியுமா. அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரசிகர்கள் படை அப்படி தமிழ் பிக் பாஸ்ல இது வரைக்கும் யாருக்குமே வரல, சரியா. அதுக்கப்புறம் அமீர் பாவனி, பட் அந்த கவிலியா தான் ஆரம்பம். பிக் பாஸ்ல இப்படியும் ரசிகர்கள் இருப்பார்களா அப்படின்னு சீசன் 3ல 2019 இருந்து 2022 வரைக்கும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு இது ஒன்று, பயங்கரமான ஒரு பலம் ரெண்டு பேருக்குமே. அந்த ஒரு படை, ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஜெயிலர் பட ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க, எனக்கு என்ன சுத்தி எதிர்ப்புகள் வந்துச்சு, ஆனா எனக்கு கோட்டை மாதிரி, என்னுடைய இரும்பு கோட்டை மாதிரி என்னுடைய ரசிகர்கள் இருந்தார்கள் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு இருந்தார்கள். அதுக்கப்புறம் சீசன் 7 வரைக்குமே அப்படி யாருக்குமே வரல. ஆனா இப்போ விஷால் அன்ஷிதா இந்த ரெண்டு பேருக்குமான ரசிகர்கள் படையோட வளர்ச்சி நாளுக்கு நாள் விஸ்வரூபமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் கொண்டாடுறவங்க பொதுவா இணைந்து இருப்பது பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு நெகட்டிவிட்டி கூட்டம், ஒருத்தங்களை அழிக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் கூட்டமா செய்யக்குள்ள, ஏண்டா அழிக்கிறதுக்கு நீங்களே ஒன்று சேர்றீங்கன்னா வாழ்த்துறதுக்கு நாங்க மக்கள் ஒன்று சேர மாட்டோமா அப்படின்ற மாதிரி அந்த நல்ல இதயங்களை நல்லவங்களை பார்க்கக்குள்ள, நல்ல விடயத்துக்காக ஒன்றாக சேர்ந்தவங்க, ஒருத்தங்களை வளர்க்கறதுக்காக ஒன்னா சேர்ந்த மக்களை, நல்லவர்களை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஷால் அன்சிதா இந்த ஃபேன்ஸ் பேஜஸ் இருக்கு பாருங்க, ஃபேன்ஸ் இருக்கு பாருங்க, இனிமேல் வருகின்ற சீசன்ல இதுதான் டாக் ஆஃப் த டவுன், சிறப்பா இருக்கு. ஓகே சரி, அப்படி இருக்கீங்களா. விஷால் அவர்களுடைய முதலாவது விடயம், அவருடைய பாடல் இன்னைக்கு வர இருக்கு. அதை யாரு வெளியிட போறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அண்ணா அவர்கள். ஸோ அவங்க தான் வெளியிட இருக்காங்க. எத்தனை மணிக்கு அப்படின்னா 6:30 மணிக்கு இன்னைக்கு பின்னேரம் அவருடைய சோஷியல் மீடியாவில் அவர் அந்த லிங்க் அதெல்லாம் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ ஷேர் பண்ணோன்னா தெரிக்க விடுங்க, ரிப்பீட் மூட்ல பாருங்க, கமெண்ட்டை தெரிக்க விடுங்க, லைக்கை தெரிக்க விடுங்க, பல பேருக்கு பல இடங்கள்ல ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரீல் முக்கியம் மக்களே, சரிங்களா. ரீல்ன்றது இப்போ படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விடயமா இருக்கட்டும், அந்த ரீல் பல பேருக்கு போய் சேரும். ஸோ அதனால இப்போ நிறைய பேருக்கு நடனம் தெரிஞ்சவங்க, நடிப்பு தெரிஞ்சவங்க, இல்லை இப்படி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்த நீங்க அந்த ரீல் மூலம் பண்ணி தெரிக்க விடுங்க, ரீல் போடுங்க விஷால் அவர்களை, அப்புறம் இந்த பாடலோட சம்பந்தப்பட்ட நபர்களை டேக் பண்ணுங்க. அவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க. இதன் மூலம் அந்த பாட்டும் பல பேருக்கு போய் சேரும். நீங்க யாரு, உங்களுடைய திறமை என்ன அப்படி என்பதும் பல பேருக்கு போய் சேரும், சரிங்களா. ஸோ கலக்குறோம், சரிங்களா. இது ஒரு விடயம். இன்று 6:30க்கு சம்பவம் ரெடியா இருக்கு. இது ஒரு விடயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்லியா மரியநேசன் அவர்கள் கேரளாவில் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. நயன்தாரா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல நயன்தாராவோட கதை முடிச்சு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. நிறைய உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய இது வந்துச்சு. பட் நயன்தாரா அவர்கள் இல்ல நான் முடியல, நான் காகம் இல்ல கழுகு அப்படின்ற மாதிரி ஸ்டில் அந்த ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அதை விட்டாலும்
இப்ப வரைக்கும் 2002 வந்தவங்க இப்ப 2025 ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்களுக்கான மார்க்கெட் உயர்ந்திருக்கே தவிர குறையல அப்படின்னு அந்த ரசிகர்கள் ஸ்டில் நயன்தாராவா அப்படின்னுக்குள்ள அந்த ஒரு ரெஸ்பெக்டும் சரி, அந்த வரவேற்பும் சரி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கான அவங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அண்ட் அந்த ஃபோக்கஸ், அதனாலேயே இப்ப வரைக்கும் நயன்தாரான்ற பேர் வந்து அழியாம இருக்கு. ஆனா அந்த நயன்தாரா அவர்களுக்கு அப்புறம் வந்து 2005, 2010, 2015, 2020 இது இந்த டைம்ல எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா வந்தவங்க தாக்கு பிடிக்க முடியல, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த துறையை விட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. சில பேர் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு ஆளையா தெரியாத மாதிரி போயிட்டாங்க. பட் லாஸ்ட் அவர்கள் வேற ஒரு நாட்டுல இருந்து வந்தாங்க. இங்க வந்து கொரோனா வந்துச்சு, அவங்களோட அப்பாவுக்கு அவ்வளவு தூரம் ஒரு விடயம் ஒன்று நடந்துச்சு. அவங்களோட குடும்பத்தை இவங்க தான் பாக்குறாங்க, பார்க்கணும். அவங்களோட தங்கச்சிமார், அவங்களோட படிப்புகள், அவங்களோட வாழ்க்கை, இவங்களோட வாழ்க்கை, இதெல்லாம் வந்து இவங்களோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. படம் வருமா, சான்ஸ் கிடைக்குமா, படம் வெற்றி பெறுமா, நடிக்க முடியுமா, இந்தியாவில் இருக்க முடியுமா, நான் இந்தியாவில் இருந்தா என் குடும்பத்தை யார் பார்க்கறது, எக்கச்சக்கமான கேள்விகள். இது ஒரு பக்கம் இருக்க நெகட்டிவிட்டி. இந்த ரெஸ்ட் போடாத, அந்த ரெஸ்ட் போடாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத அப்படின்னு அவங்க காசு, அவங்க விருப்பம், அவங்க வாழ்க்கை, நீங்க யாராடா? ஸோ அப்ப இந்தியால பக்கம் கதற ஒரு கூட்டம். அப்ப இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 2019 முடிஞ்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படம், பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கச்சக்கமான படம் வந்தது. கொரோனா வந்து எல்லாத்தையும் கெடுத்துது. அதுக்கப்புறம் அந்த அவங்க நடிச்ச படங்கள் வெளியில வரைய 1.5 வருஷத்துக்கிட்ட வெயிட் பண்ண வேண்டி இருந்துச்சு. வந்தாலும் அந்த படங்கள் பெருசா பேசப்படல. அப்படி இருக்கக்குள்ள கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷம் இடைவெளிக்கு அப்புறம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த படத்துக்காக, இந்த சினிமாக்காக தன்னையை வருத்தி, தன்னையை அர்ப்பணித்து, உடம்பை குறைச்சி, நடிப்பை கத்துக்கிட்டு வெறித்தனமா வேர்க்கில் இறங்கினாங்க. அந்த விடாமுயற்சி விஸ்பருவ வெற்றி அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பல இடங்கள்ல நாடுகள் தாண்டி நல்லா ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. இந்த வீக்கெண்டே வந்து நிறைய புக்கிங் வந்து போயிருக்கு. முக்கியமா லாஸ்ட்லி அவர்களுடைய பேர் பேசப்படுது. பெரிய தயாரிப்பாளர்கள், பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள், பெரிய நடிகர்கள் பார்வைக்கு லாஸ்ட்லியா மரியனேசன் திரும்ப பிக் பாஸ் சீசன் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்லியாவோட பேர் பட்டி தொட்டியெல்லாம் எப்படி போச்சுதோ, இப்ப வந்து திரும்ப இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்க்கு அப்புறம் லாஸ்லியா, ஆக்ட்ரஸ் லாஸ்லியா அப்படின்ற பேர் பல பேரோட பார்வைக்கு போயிருக்கு. அப்படின்னுக்குள்ள இதுதான் லாஸ்லியாவோட அந்த விடாமுயற்சிக்கும் அவங்களுடைய உழைப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. ஸோ லாஸ்லியா அவர்கள் வந்து இப்ப இருக்கிற பல ஹீரோயினுக்கு, பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரி கேரளாவில் இருக்கிற ஒரு ஆர்டிக்கல், ஒரு பத்திரிகையில நயன்தாராவோட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. மிகவும் சிறப்பு. இதை உங்க கூட பெருமையா ஷேர் பண்றேன். அடுத்து லாஸ்லியா அவர்கள் நடிக்கிற படம் ஜென்டில் வுமன். அந்த படமும் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். லாஸ்லியா அவர்களை பார்த்து பல பேர் வேற எங்க பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு நடிப்பு மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வெறுத்தனம் இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தா இல்ல இந்தியாவுக்கு வந்தா உங்களை கைவிடாது அப்படின்றதுக்கு லாஸ்லியா முன்னுதாரணம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நம்பணும். அந்த நம்பிக்கை லாஸ்லியா கிட்ட இருந்தபடியா தான் இன்னைக்கு ஸ்டில் லாஸ்லியா அப்படின்றவங்களை நயன்தாராவோட கம்பேர் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. சரிங்களா? சூப்பர். அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள். ஸோ அவருடைய ஒரு இதொன்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களே சொல்லியிருந்தாங்க, தமிழும் நானும் அப்படின்ற ஒரு இது வந்து இன்னைக்கு முத்து அவர்கள் பண்ணியிருக்காங்க. அதற்காக மக்கள் அவர்கள் முத்துக்காகவே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அதை பற்றி ஒரு டீட்டெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு காலையில அதை பத்தி சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது சேது அண்ணா அவர்கள். கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போகணும் என்றதான் மக்களோட விருப்பம். அவர் கமல்ஹாசன் பண்ணியிருந்தா இந்த சீசன் 8க்கு நெகட்டிவிட்டி தான் வந்திருக்கும். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் அப்படி ஒரு பாவத்தை சீசன் 7 பிரதீப் அண்ணா அவர்களுக்கு பண்ணாரு. கனவுல கூட நினைச்சு ஒரு மனுஷன் இப்படி பண்ணுவாரா அப்படின்னு நினைச்சு பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய பாவம் கமல்ஹாசன் அவர்கள் பிரதீபுக்கு பண்ணியிருந்தாரு. அப்ப அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ அடிக்கக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி வந்து கமல்ஹாசன் ரசிகர்களோ இல்ல வேற சில பேர் சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டது. எப்படியாவது இந்த நிகழ்ச்சி ஃபிளப் ஆயிடணும்னு நிறைய வேலைகள் பண்ணார்கள். அதெல்லாம் தகர்த்தறிஞ்சு மாபெரும் வெற்றியாக்கி இருக்கிறாரு சேது அண்ணா அவர்கள். இதை வந்து விஜய் சேதுபதியில, விஜய் டிவில இருக்கிற ஹேட் பெரிய நபர்களை வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி பிக் பாஸ் தமிழோட டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 10.5. சரிங்களா? இந்த இவ்வளவு சீசன்ல இந்த பிக் பாஸ் தமிழோட பட்ஜெட் தான் கம்மி. ஆனா அந்த பட்ஜெட்டுக்கு 10.5 டிஆர்பி ஃபினாலேல கிடைக்குது அப்படி என்பது மாபெரும் வெற்றி. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங். சரிங்களா? ஸோ
வாழ்த்துக்கள் மக்கள் செல்வன். இனி எல்லா சீசனுமே அவர்தான், கமல்ஹாசனுக்கு இடம் இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்க எத்தனை பேர் இதை வரவேற்கிறீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் விஷால் அவர்களுடைய பாடலுக்கு வருத்தனமா வெயிட் பண்றீங்க அப்படி என்பதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.